friends, இன்னைக்கு வந்து நம்ம truffle sauce பண்ண போறோம். Fudge sauce. இப்போ வந்து இது எப்படி நம்ம பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் cream போட்டுருக்கேன். இத வந்து low flameல நம்ம வந்து first heat பண்ணிக்கலாம். இங்க ஓரத்துல நம்ம ஹீட் பண்ணும்போது இங்க ஓரத்துல வந்து பபிள் வரும்போது நம்ம வந்து சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். நான் மில்கி மிஸ்ட் cream தான் வந்து யூஸ் பண்றேன். இப்போ பாருங்க இந்த பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து நான் 1/2 கப் சாக்லேட் காம்பவுண்ட் போடுறேன். இப்போ இத வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நீங்க ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. இத அப்படியே வந்து மூடி வச்சிருங்க. இப்போ நம்ம மூடி போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும் அப்படியே. இப்போ நம்ம வந்து 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்க. நல்லா வந்து இத கலக்கி விடுங்க. இந்த creamல வந்து இந்த சாக்லேட் வந்து காம்பவுண்ட் நல்லா mix ஆகி வரட்டும். நல்லா கம்பைன் பண்ணி விடுங்க. இப்போ இதெல்லாம் வந்து 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் போடுறேன். இத வந்து நம்ம இதையும் நல்லா கலந்து விடலாம். சூப்பரா வந்துருச்சு. எவ்வளவு சிம்பிள் ரெசிபி. நம்ம வந்து கடையில நீங்க வாங்குறதை விட இது பாருங்க நம்ம எவ்வளவு சீக்கிரம் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு கண்டெய்னருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எவ்வளவு சிம்பிள். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க. இப்போ truffle sauce வந்து ரெடி ஆயிடுச்சு. fudge sauce பாருங்க சூப்பரா இருக்கு. இது வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 4 hours வந்து வெச்சிட்டோம்னா நல்லா வந்து செட் ஆயிடும். இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறி எடுத்துனா அதுக்கு அப்புறம் Falooda ஊத்திக்கலாம். ஐஸ்கிரீம் மேல டாப்பிங்ஸ் ஆர்க்ல ஊத்திக்கலாம். நீங்க செட் ஆயி ஃப்ரிட்ஜ்ல வெச்சு செட் ஆயிட்ட பின்னாடி கேக்குக்கும் வந்து நீங்க டாப்பிங்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Thanks for watching.